புனிதர்கள் எழுந்து நகருக்குள் பல பேருக்கு காணப்பட்டார்களாம். இயேசு உயிர்த்தெழுந்த அதே நாளில் அதே நேரத்தில் கல்லறைகள் திறக்கப்பட்டன. இதெல்லாம் உண்மை. அவை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இப்போ நாம் பாஸ்கா காலத்தில் இருக்கிறோம் அல்லவா, இன்றிலிருந்து 50 நாட்கள் முடிகிற பொழுது பெந்தகோஸ்து பண்டிகை கொண்டாடும். ஆவியானவர் இறங்கி வருகிறார். அது இந்த 50 நாட்களும் சீடர்கள் ஏசப்பா உயிர் தெழுந்துட்டார், ஆனா நம்பல. ஏசப்பா அங்கங்க காட்சி கொடுக்கிறார், இருந்தால் அவங்களுடைய சந்தேகங்கள் போல. கடைசியில் ஆண்டவர் அவர்களுக்கு பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்து செபியுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்போஸ்தலர் பணி 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நான் இப்பொழுது சொல்லி வந்தேன் அல்லவா, அதெல்லாம் ஒரு பின் கதைகளை சொன்னேன். இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடும் அவரை நிறைய பேர் நம்பல, சீடர்கள் நம்பவில்லை. ஆகவே அவர் சொன்னார், அப்போஸ்தலர் பணி 1:4, பரலோகத்திலிருந்து வல்லமைகள் இறங்கி வரும் வரை நீங்கள் இந்த நகரத்தை விட்டு நீங்காதிருங்கள், ஜெபித்திருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆக ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்தார் அல்லவா, வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஒரு திருவிழா கொண்டாடும். ஆகவே அந்த திருவிழா நாளில் ஆண்டவருடைய குரல் சீடர்களுக்கு ஒலித்தது இந்த வார்த்தை தான், காத்திருங்கள், ஜெபித்திருங்கள், விழித்திருங்கள். ஆகவே அன்பு பிள்ளைகளே, இன்றையிலிருந்து இந்த ஈஸ்டர் திங்கட்கிழமையிலிருந்து பெந்தகோஸ்து தினம் வரைக்கும் நமக்கு திருச்சபை சொல்லிக் கொடுக்கிற விஷயம் காத்திருங்கள், ஜெபித்திருங்கள், விழித்திருங்கள். காத்திருங்கள், ஜெபித்திருங்கள், விழித்திருங்கள். ஆவியானவர் வருகைக்காக அப்படி இருந்தது. ஆக பெந்தகோஸ்து அன்னைக்கு சொன்ன மாதிரியே ஆவியானவர் இறங்கி வந்தார். சீடர்கள் எல்லாரையும் நிரப்பினார். பயத்திலும் துக்கத்திலும் வேதனையில் இருந்தவங்க அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே, பேதுருலாம் மீன் பிடிக்கிறவர், நிறைய சீடர்கள் படிக்காதவர், ஆனால் அந்த ஆவியானவர் வந்த உடனே அவங்களுடைய நடத்தையில் மாற்றங்கள் ஏற்பட்டது, பேச்சில் மாற்றங்கள், அவங்களுடைய சிந்தனையில் மாற்றங்கள் ஏற்பட்டது. ஆகவே தான் ஜெப கூட்டத்திற்கு வரும்பொழுது எந்த அனுபவம் இல்லை என்று சொல்லுவோம், அது முதல் கட்டம். ஆனால் ஒரு வருஷம் பல வருடங்கள் ஆண்டவர் பற்றி தெரிந்திருந்தும் நம்மில் வளர்ச்சி அடையலை அப்படின்னா நமக்குள்ள ஆவியானவர் செயல்படலைன்னு அர்த்தம். ஒரு சின்ன பையன் கேஸ் பலூன் விற்கிற இடத்துக்கு போனான். அங்கே போயிட்டு ப்ளூ கலர் பலூன் மேலே போகுமா, சிவப்பு கலர் பலூன் மேலே போகுமா, மஞ்சள் கலர் பலூன் மேலே போகுமா, இப்படி கேட்டுகிட்டே இருக்கான். அப்போ அந்த கடைக்காரர் சொன்னார், உனக்கு என்ன தான் வேணும்? அவன் சொன்னான், இந்த கருப்பு கலர் பலூன் மேலே போகுமா. ஏன்னா அந்த பையன் கருப்பாக இருந்தான். அவனுடைய கருப்பாக இருந்ததுனால இந்த கருப்பு பலூன் மேலே போகுமான்னு கேட்கும்போது அந்த பலூன் வித்தவர் சொன்னாரா, தம்பி, ஒரு பலூன் மேலே போகிறதோ அங்கே இருக்கிறதோ கலரில் இல்லைப்பா, அதுக்குள்ள இருக்கிற ஆவியை பொறுத்தது. நாம் எந்த குலத்தில் பிறந்தாலும், எந்த நிறத்தில் இருந்தாலும், எந்த மொழிகளை பேசுகிறவர்களாக இருந்தாலும், படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும், ஒருவன் கடவுளுடைய ஆவியால் தன்னை நிறைத்து கொள்ளும் பொழுது அவனால் மேல் நோக்கி வர முடியும். அவனால் நல்ல அபிஷேகத்தில் இருக்க முடியும், அபிஷேகத்தில் பாட முடியும், அபிஷேகத்தில் ஜெபிக்க முடியும், ஆண்டவருக்குள்ள வாழ முடியும், நல்லா சிந்திக்க முடியும், தைரியமா பேச முடியும். ஆவியானவர் சீடர்களுக்குள்ள இறங்கி வந்த உடனே அவங்களுக்குள்ள வந்த முதல் காரியம் என்னன்னா தைரியம். பரிசுத்த ஆவி ஒருத்தருக்குள்ள இருக்கும் பொழுது தைரியத்தை கொடுப்பார், விவேகத்தை கொடுப்பார். ஆவியானவர் அவங்களுக்குள்ள இறங்கி வந்த உடனே துதிக்க ஆரம்பிச்சாங்க.
ஆவியானவர் ஒருத்தருக்குள்ள வந்துட்டா துதிப்பாங்க, யோசிக்க மாட்டாங்க எந்த வார்த்தை பயன்படுத்துவது, எப்படி துதிப்பது, எப்படி ஜெபிப்பது அப்படின்னு ஜெபத்தில் தூங்க மாட்டாங்க, துதிப்பாங்க. அடுத்தது ஆவியானவர் ஒருவருக்குள்ள வரும்பொழுது அந்நிய பாஷையில் ஜெபிப்பாங்க. அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் இறங்கி வந்த உடனே அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருவரும் வேறு வேறு மொழிகளில் பேச ஆரம்பித்தார்கள். ஒரு மொழி 2 மொழி இல்லை, கிட்டத்தட்ட 13 14 மொழிகளை பேசுகிற மக்கள் அங்கே கூடியிருந்தார்கள். சீடர்கள் எல்லாம் கலிலேயர்கள். இப்போ நம்ம எல்லாம் எப்படி தமிழ் மக்களோ அதே போல கலிலேயர்களுக்கு கலிலேயர்களுடைய பாஷை தான் பேச வரும். ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பல்வேறு மொழிகளை சார்ந்தவர்கள் வந்திருந்தாங்க பாஸ்கா பண்டிகை கொண்டாட. அவங்க எல்லார் மொழியும் சீடர்கள் பேச முடிந்தது, அல்லது சீடர்கள் பேசியதை அவர்களுக்கு நாம் புரிஞ்சது. ஆக ஆவியானவர் பேசவும் வைக்கிறார், கேட்கவும் வைக்கிறார். ஆவியானவர் துதிக்கவும் வைக்கிறார், ஜெபிக்கவும் வைக்கிறார். அவங்களாம் கதவு மூடிட்டு பயத்தில் இருந்தவங்க சீடர்கள். ஆவியானவர் வந்த உடனே கதவெல்லாம் திறந்துட்டு அவங்க தைரியமா பேசினாங்க, ஆண்டவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். இன்னைக்கு முதல் வாசல் அதான் சொல்லுது, நாங்கள் அதற்கு சாட்சிகள். இயேசு உயிரோடு எழுந்ததற்கு நாங்கள் சாட்சிகள். ஆக பயந்து அச்சத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த சீடர்களுக்கு நம்பிக்கையும் தைரியம் கொடுத்தது இயேசுனுடைய உயிர்ப்பு. ஏசப்பா முன்னாடி போய் கையும் காலையும் காட்டி நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னார். நிறைய பேர் சொன்னாங்களாம், அவர் கடவுள் இல்லை, மறைஞ்சு போயிருப்பாரு, அவர் கடவுள் இல்லையா, ஆகவே அவருக்கு உடம்புல வலியே இருந்திருக்காது. இல்லை, இயேசு தன் தழும்புகளை காட்டினார். ஈட்டியால் குத்தப்பட்டு அவருடைய இருதயத்தை தோமையாருக்கு காட்டினார். அவருடைய பாத காயங்களை சீடர்கள் கண்டு ஆராதித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இயேசுனுடைய உயிர்ப்பு அவர்களுக்கு வல்லமை கொடுத்தது. இரண்டாவது, இயேசு வாக்களித்த அவருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வந்த உடனே டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், முற்றிலுமா அவங்க மாறி போறாங்க, முற்றிலுமா. நான் ஒரு வாலிபனாக இருந்த பொழுது, நான் சென்னையில் இருந்ததுனால ஒரு சென்னை மனுஷன் எப்படி இருப்போனா அப்படிதான் இருந்தேன். கெட்ட வார்த்தை பேசுறதுலையோ அல்லது சண்டை போடுறதுலையோ கோபப்படுறதுலையோ பகை தீர்த்து கொள்வதிலேயோ எல்லாம் சாதாரண ஒரு மனிதனாகத்தான் இருந்தேன். அந்தந்த வயதிற்குரிய பாவத்தில் கூட நான் விழுந்திருந்தேன்னு வச்சுக்கிறேன். அப்பொழுது கேரளாவின் டிவைன் சென்டருக்கு போனேன். ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்கு அங்கே கிடைத்தது. அந்த ஆவியானவர் எனக்குள்ள வந்த பிற்பாடு என் யோசனைகள் மாறி போனது. பைபிள் சொல்லுது, ஆவியானவர் எங்கிருந்து வர்றாரு? பரலோகத்திலிருந்து வர்றாரு. ஆமாம் தானே? அப்போ அவர் உங்களை நிரப்பும் பொழுது உங்க எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும்? பரலோகத்தை சார்ந்ததாக இருக்கும். கெட்ட ஆவி எங்கிருந்து வருது? பாதாளத்திலிருந்து வருது. அந்த ஆவி உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டா உங்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும்? இந்த உலகத்தை சார்ந்துதான் இருக்கும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்படி நீங்க காத்திருங்க, ஜெபித்திருங்க. இந்த நகரத்தை விட்டு போகாதீங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்போ 50 நாட்கள் அவர்கள் ஜெபித்து காத்திருந்த போது ஆவியானவர் இறங்கி வந்து நிரப்புறார். எப்படி நிரப்புனாரு? அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரத்துல கொடும் காற்று வந்துச்சு, பெரிய காற்று. இரண்டாவது, நெருப்பு வடிவில் ஆவியானவர் பிளவுண்ட வடிவத்தில் இறங்குவார். நெருப்ப வந்தார். காற்று தொடக்க நூலிலிருந்து காற்றும் நெருப்பும் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. அந்த காற்று வீடு முழுவதையும் நிரப்பியது. தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் மனிதனை படைத்த கடவுள் அவன் நாசியில் தன் உயிர் மூச்சை ஊதினார், மனிதன் உயிர் பெற்று எழுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே புதிய ஏற்பாட்டில் புதிய ஆவியானவர்
வல்லமையின் ஆவியானவர், இயேசு கிறிஸ்து சிலுவையில் கையளித்த ஆவியானவர் நம்மில் பொழியப்பட்டார். எசேக்கியேல் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில், உங்களுக்கு நான் புதிய இதயத்தையும் புதிய ஆவியையும் அருளுவேன் என்கிற வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில், உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறக்கூடுமோ, அவையெல்லாம் உலர்ந்து போய்விட்டனவே, இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் வருமா அப்படின்னு இறைவாக்கினர்கிட்ட ஆண்டவர் கேட்டார். அந்த இறைவாக்கினருக்கு என்ன தெரியும்? அவர் திருப்பி சொன்னார், ஆண்டவரே, இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் வருமானு உங்களுக்கு தான் தெரியும். அப்ப ஆண்டவர் சொன்னார், ஆவியை கூப்பிடு, உலர்ந்த எலும்புகளுக்குள் உயிர் வர கடவுது, உயிர் மூச்சு வர கடவுது, ஆவி வர கடவுது என்று சொல். அப்ப எசேக்கியேல் இறைவாக்கினர் பள்ளத்தாக்கில் நின்றுட்டு ஆவிக்கு இறைவாக்கு உரைக்கிறார். அந்த ஆவி வந்த உடனே உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்றது. அப்ப இன்னைக்கு அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரத்துல ஏன் காத்து வந்துச்சு? உலர்ந்து போயிருந்தாங்க, பலவீனமா இருந்தாங்க, ஏசப்பா செத்து போயிட்டாருன்னு கவலையோடு இருந்தாங்க. இனி மினிஸ்ட்ரி நம்ம போக முடியாது, எதுவுமே நமக்கு இல்லை, அவரை நம்பி வந்தது எல்லாம் வீணா போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்கள ஆவியானவர் நிரப்பினார். உலர்ந்து போயிருந்த அவங்க உற்சாகம் அடைச்சார். அல்லேலூயா. அடுத்தது நெருப்பு அவங்க மேல வந்து இறங்குறாங்க. ஒவ்வொருடைய உச்சம் தலை நல்லா கவனிங்க. ஆவியானவர் துபக்கடின்னு எல்லார் மேலேயும் வந்துடல, ஒருத்தர் மேலேயும் இறங்கி வந்தார். அப்ப ஆவியானவரை பெற்றுக்கொள்வது தனிப்பட்ட ஒருவனுடைய முயற்சி அவசியம். எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார், ஆனால் ஒவ்வொருவரையும் நிரப்பினார். நெருப்பு வடிவில இறங்கி வந்தார். ஆக நெருப்பினுடைய குணம் என்ன? ஒன்று சுட்டெரிக்கும், இன்னொன்று புதிதாக்கும். நெருப்பு சுட்டெரிக்கும், இன்னொன்று புதிதாக்கும். ஆக ஆவியானவர் ஒருவருக்குள் இறங்கி வந்த பிற்பாடு அவர்களுடைய பழைய இயல்புகள் எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டன. பாவம், பயம், கோழைத்தனம், கடவுளை எனக்கு தெரியவே தெரியாது ஓடி போன பேதுரு, கோழைத்தனம். ஆவியானவர் இறங்கி வந்த உடனே தைரியத்தால் நிறைக்கப்பட்டார் பேதுரு. கதவுகளை திறந்து பேதுரு பேச ஆரம்பிச்சார். கடவுள் தன் மகனை அனுப்பினார், அந்த ஒரே மகன் நம் நடுவிலே உலாவினார், நீங்கள் அவரை கொன்று போட்டீர்கள் என்று சொல்லி பேதுரு பேசுகிறார். குற்றப்படியிலிருந்து விடுதலை கொடுத்தார். புதிய உற்சாகத்தை அவர் தன்னுடைய தலைவர் பேதுரு உற்சாகத்தோடு பேசிய பொழுது மற்றவர்களும் பேசினார்கள். அதுதான் அங்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். இயேசுவினுடைய பிறப்பு, இயேசுனுடைய வாழ்க்கை, இயேசுனுடைய இறப்பு, இயேசுனுடைய உயிர்ப்பு அனைத்தையும் அப்போஸ்தலர்கள் தங்களை அறியாமலே ஆவியிலேயே பேச ஆரம்பித்தார்கள். அந்த நகரத்தில் கூடியிருந்த ஏராளமான மொழிகளை பேசுகிற மக்கள் இவர்கள் சொல்வதை தங்களுடைய மொழிகளில் புரிந்து கொண்டார். இயேசு எப்படி பிறந்தார், இயேசு பிறப்பினுடைய ரகசியம் என்ன, மாதாகிட்ட எப்படி உருவானார், பரிசுத்த ஆவியால் உருவானார், அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி அபிஷேகிக்கப்பட்டார், எல்லாத்தையும் அப்போஸ்தலர்கள் இறைவாக்காக உரைக்கிறார்கள். அது எல்லாரும் கேட்கிறார்கள். அந்த கேட்டவர்கள் எல்லாரும் பேசுகிற இவர்கள் கலிலேயர்கள் அல்லவா, நாம் நம் மொழியில் புரிந்து கொள்வது எப்படி, இதை இப்படியும் மொழிபெயர்க்கலாம், பேசுகிறவர்கள் கலிலேயர்கள் அல்லவா, அவர்கள் எப்படி நம் மொழியை பேச முடிகிறது? ஆவியானவர் வருகிற பொழுது அதிசயங்களை செய்வார். நம் அறிவுக்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை நம் வழியாக செய்வார்.
உங்க கால் வீங்கி போயிருக்குல்ல, ஆவியானவரே நிரப்புங்க, அக்னியானவரே நிரப்புங்க, பெருங்காற்றா இருப்பவரே நிரப்புங்க. அவர் உனக்குள்ள இறங்கி வந்துட்டா கால் நார்மல் ஆயிடும். ஆவியானவர் உனக்குள்ள இறங்கி வந்துட்டா எப்படி படிப்ப, நான் எப்படிதான் படிக்க போறனோ, அடுத்த படிப்பு என்ன படிக்க போறனோ, ஞாபக மறதியா இருக்கு, உங்களுடைய பயங்கள் எல்லாம் ஆவியானவர் அப்படியே தொடச்சி போட்டுருவார். ஏன்? நிறைவானவர் வருகிற பொழுது குறைவெல்லாம் நிறைவாயிடும். உனக்கு பேச்சாற்றலை கொடுப்பார். ஏன் நாக்கு உருவத்தில் வந்தாரு? எல்லாருக்கும் பேச்சாற்றல், இறைவாக்குரைக்கு மாற்று. எசேக்கியேலுக்கு சொன்னாரு இறைவாக்கு உரை. ஆகவே ஆவியானவர் கொடுக்கிற கொடைகளுள் முதல் கொடை அந்நிய பாஷையில் செபிப்பது, இறைவாக்கு உரைப்பது. நம்ம மாட்டு இறைவாக்கு உரைப்போம். பிரச்சனைகள் நடுவில் கடவுளை துதிப்போம். நம்மை சுற்றிலும் சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும், நம் ஆவியில் துதித்துக் கொண்டிருப்போம். நம் உடம்பில் நோய் இருக்கும், நம் நாவில் இறைவாக்கு சொல்லிக் கொண்டிருப்போம். இந்த நோய் பிணியில் இந்த சாவுக்கு வந்து முடியாது, கடவுள் உன்னை எழுப்புகிறார் என் நான் சொல். எரேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் எரேமியா, நான் சின்ன பையன் ஆண்டவரே, திக்குவாய் ஆண்டவரே, எனக்கு பேச்சு வராத ஆண்டவரே, என்னை விட்டுருங்க ஆண்டவரே சொல்லி கெஞ்சுறார். எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் கடவுள் சொல்றார், தம்பி நீ எத்தனை நாளைக்கு இப்படி சொல்லிட்டு இருப்ப? எத்தனை நாளைக்கு நீ இப்படியே சின்ன புள்ளோட ஏமாத்திட்டு இருப்ப? உனக்கு வயசு என்ன ஆச்சு தெரியுமா? நீ இன்னும் 13, 14 வயசு போல சொல்லிட்டு இருக்கிற, நீ 25 வயதை கடந்தவன். அல்லேலூயா. அவர் சொன்னார், உன் வாயை திற, உன் வாயை அகலத் திற. ஆகவே தாம் துதிக்கும் போது அகலத் திற, இயேசு ஆண்டவர் என்று சொல், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல். உன் வாயை அகலத் திற. அல்லேலூயா. உன் வாயில் என் வார்த்தையை வைப்பேன், உன் வாயில் என் வார்த்தையை வைப்பேன். ஆகவே கடவுள் ஒருவருடைய வாழ்க்கையை சரி செய்ய நினைக்கும் பொழுது, ஒருவரை அபிஷேகத்திற்குள் நடத்த விரும்பும் பொழுது, கடவுள் அவருடைய நாவில் தன் வார்த்தையை வைப்பார். அப்பெல்லாம் பிரகாஷ்லாம் படிக்க வராது, தெரியும் இல்லையா? இப்போ படிக்க வரும். அதே போல சந்தோஷ் கூட நான் கேள்விப்பட்டேன், ஸ்கூல்ல இந்த பைபிள் படிக்க தான் அவனுக்கு அந்த நல்ல படிப்பு வந்துச்சுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஆக இறை வார்த்தை வைப்பார். அந்த வார்த்தை என்னென்ன பண்ணும்? நடவும், பிடுங்கவும், கட்டவும், தகர்க்கவும், அழிக்கவும், உருவாக்கவும் உன் நாவிற்கு என் வார்த்தையை கொடுப்பேன். இத்தனை வருடங்களாக இறைவாக்கு உரைக்கிறேன் அல்லவா? நான் கோபத்தை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவேன். ஏன்னா கோபத்தோடு நான் ஒரு வார்த்தை அப்படி சொன்னா அது அப்படியே நடந்திருக்கு. 1, 2 அல்ல, நிறைய. இதே நாவை நான் அபிஷேகத்தில் பயன்படுத்தி ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வாதமாய் நடந்திருக்கிறது. நிறைவேறாத காரியங்கள் நிறைவேறி இருக்கின்றன. இப்போமா எல்லாம் சரியாயிடும், நல்லா ஆயிடும். அதே என்னுடைய நாவை நான் கோபத்தில் பயன்படுத்துகிற பொழுது, சபிக்கும் பொழுது அது நடந்திருக்கிறது. ஆகவே ஆண்டவர் அந்த அதிகாரத்தை அபிஷேகம் உள்ளவர்களுக்கு கொடுக்கிறார். கட்டவும், நடவும், அழிக்கவும், தகர்க்கவும் உனக்கு நான் என் வார்த்தை உன் நாவில் வைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கனெக்ஷன் புரிஞ்சுக்குங்க. ஏன் காத்திருக்க சொல்றாரு? பரலோகத்திலிருந்து வல்லமையை பெறுவதற்காக. பரலோகத்திலிருந்து வல்லமையை பெறணும்னா பூலோகத்தில் இருக்கிற பிசாசுக்குரிய காரியங்களை நாம் விட்டு விட வேண்டும். கவனிக்கிறீர்களா? பரலோகத்தினுடைய வல்லமை வர வேண்டும் என்றால் 3 காரியங்களை செய்யணும்னு சொன்ன. யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். 3 காரியங்கள் என்னென்ன இருக்கணும்? பரலோகத்தினுடைய வல்லமை பெறுவதற்கு 3 காரியங்கள் சொல்லிக் கொடுத்து. என்னது? 1 காத்திருத்தல்,
ஒன்று ஜெபித்திருந்தல், மூன்றாவது விழித்திருந்தல். தாகத்தோடு காத்திருக்கணும். பரிசுத்த ஆவி எனக்கு வேண்டும் என்கிற தாகம் உனக்குள்ள இருக்கும். சினிமா பாட்டு பாடுவியா? ஐயோ வேண்டாம், ஆவியானவர் என் நாவில வந்து குடியிருக்க மாட்டார். கெட்ட வார்த்தையை நாக்கில் பேசலாமா? ஐயோ வேண்டாம், ஆவியானவர் என்கிட்ட வந்து வெளியே போயிடுவார். ஹல்லேலூயா. திருப்பாடல்கள் 51 7ஆம் வசனம் முதலில் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அதைத் தொடர்ந்து திருப்பாடல் 51 4. இதோ தீவினையில் என் வாழ்வை தொடங்கிறேன், உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் நான் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்த. அப்படியே வாசித்து போனீங்கன்னா 7ஆம் வசனம் வாசிங்க. ஈசோப்பினால் என்னை கழுவும் ஆண்டவர், நான் தூய்மையாக என்னை கழுவியருளும். 11ஆம் வசனம். ஆண்டவரே உம்முடைய முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதே. ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். ஆகவே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நீங்கள் காத்திருக்க வேண்டும் தாகத்தோடு. இரண்டாவது ஜெபித்திருக்க வேண்டும். மூன்றாவது விழித்திருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் இந்த நகரத்திலிருந்து போயிடாதீங்க. அதை கிறிஸ்துவர்கள் ஒவ்வொருவரும், முக்கியமா குருவுக்கு படிக்கிறவங்களும் சரி, ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமா இருக்குன்னு நினைக்கிறவங்க, பரிசுத்த ஆவி எனக்கு வேணும் அப்படின்ற அந்த தாகம் உங்க ஜெபத்துல வேணும். கண்ணீரோடு ஜெபிப்பது, தாகத்தோடு ஜெபிப்பது, அந்த அனுபவம் இருக்கா? கண்ணீரோடு ஜெபிச்ச அனுபவம், தாகத்தோடு ஜெபிச்ச அனுபவம், முழங்காலில் இருந்து ஜெபிச்ச ஜெபம், அந்த அனுபவம் இருக்கா? நாம் எதையுமே செய்யாம ஒன்றை எதிர்பார்க்கிறோம், நமக்கு கிடைக்காது. காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும்? விழிப்போடு காத்திருக்கணும். பைபிள்ல 10 கன்னியர்களுடைய ஓமானம் இருக்கிறது. 10 பேரும் தான் மணுமகனுக்காக காத்திருந்தாங்க. 5 பேரு கையில எண்ணெய் கொண்டு போலையா. மணுமகன் வருவதற்கு தாமதமான உடனே அவருடைய விளக்கெல்லாம் அணைஞ்சு போச்சு. நல்லா கவனிக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் சில நேரங்களில் தாமதிப்பார். நீங்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள் தாமதிக்கப்படும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் ஆண்டவர் சற்று தாமதிப்பார். அந்த தாமதிக்கப்பட்ட நேரத்தில் தான் நீ எப்படிப்பட்டவன் என்பதும் தெரியப்படுத்தப்படும். கையில எண்ணெய் இல்லாம, திரிய திருச்சி விடாம, ஒளிய பத்திரமா பார்த்துக்காம 5 பேர் தூங்கிட்டாங்க. அதான் லேட் ஆக போதே. நான் சொல்றது புரிகிறதா? கடவுள் தான் லேட்டா வர போறாரு, இன்னும் வரல. அவர்களுடைய செயல்கள் எல்லாம் வேறு விதமாக இருந்தது. என்னை கொண்டு வரவில்லை, திரியை தூண்டி விடவில்லை, படுத்து உறங்கி விட்டார்கள். எப்படியாவது வரட்டும், அப்ப பார்த்துக்கலாம். மணுமகன் வந்த நேரத்தில் அவர்கள் எழும்ப முடியவில்லை. விளக்கு அணைந்து போயிருந்தது, எண்ணெய் தீர்ந்து போயிருந்தது. பக்கத்திட்டு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கும் பற்றாம போயிடும், நீங்க போய் கடையில வாங்கிட்டு வாங்க. ஆகவே அவன் கடையில போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே மணுமகன் வந்தார். விழிப்போடு இருந்த 5 கன்னியாஸ்திரிகளோடு அவர் மணவறைக்குள் நுழைத்தார். ஒரு வியாதியாக இருக்கட்டும், அல்லது குருத்துவத்தினுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், நீங்கள் தாகத்தோடு காத்திருக்கணும். நான் சொல்றது புரியுதா? அந்த தாகம் உங்ககிட்ட இருக்கான்னு கடவுள் பார்ப்பார். அந்த வாஞ்சை உங்ககிட்ட இருக்கான்னு பார்ப்பார். நான் ஒரு கதையை கேள்விப்பட்டேன். ஒரு அம்மா தன்னுடைய கை குழந்தையை கொண்டு போய் ஒரு அதாவது பூங்காவனத்துக்கு கூட்டிட்டு போனாங்களாம். எங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அந்த இடத்துல.
கொண்டு போய் குழந்தைய விட்டுட்டு டக்குன்னு அம்மா போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம், தன் மகள் எப்படி தேடுகிறாள் என்பதை பார்ப்பதற்காக. அந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சுது, மம்மி மம்மி மம்மி. ஒரு ஐயா வந்தார், ஏன் அழுகிற? மம்மியா, இந்த சாக்லேட்டு 5 ஸ்டார். மம்மி தட்டி விட்டுருச்சு. அழகான பலூன் கொத்தா இருந்துச்சு, கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது பிடிக்கும், ஆனால் மம்மி. அழகான பூவை கொண்டு வந்து கொடுத்தாங்க, மம்மி. கடைசியில் அந்த குழந்தை எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு மம்மி தான் வேணும்னு சொல்லி தரையில் விழுந்து அழும் பொழுது அவள் தாய் ஓடி வந்து தூக்கி அணைத்து முத்தமிட்டாள். நீ ஒரு குழந்தையை போன்றவள், நீ ஒரு குழந்தையை போன்றவள். உனக்கு கடவுள் ஒரு சோதனை வைப்பார். உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் விட, உலகத்தில் உள்ள அனைவரையும் விட நீ அவரை தேடுகிறாயே என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அவர் தாமதிப்பார், மறைந்து கொள்வார், காணப்பட மாட்டார். நீங்கள் தேடினால் கூட அவர் உங்கள் குரலை கேட்காதபடி இருப்பார். நீங்கள் அழுதால் கூட உங்கள் சப்தத்தை கேட்காதபடி அவர் மறைந்து கொண்டு இருப்பார், ஆனால் பார்த்து கொண்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் காலில் வியாதி இருந்தாலும் சரி, உன் குடும்பத்தில் கஷ்டம் இருந்தாலும் சரி, தனிப்பட்டவனுடைய எதிர்பார்ப்பாக இருந்தாலும் சரி, நீ வந்து கூலிக்கு மேய்க்கிறவனா அல்லது உண்மையாகவே கடவுளை நேசிக்கிறவனா என்பதை அவர் இந்த காலகட்டத்திலே பரிசோதித்து பார்ப்பார். அல்லேலூயா. கூலிக்கு மேய்க்கிறவனாச்சு. ஒரு நாள் 100 ஆடு இருந்துச்சு, ஒரு சிங்கம் வந்துருச்சு. காவல் காத்த 2 பேரும் துண்டை காணோம் துணியை காணன்ட்டு அந்த ஆடுகளை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. ஏன்? சொந்த ஆடுகள் இல்லை, கூலிக்கு மேய்க்கிறாங்க. ஒரு நாளைக்கு 50 ரூபாய் 100 ரூபாய். இந்த ஆடுகளுக்காக சிங்கம் நம்மளையாம் கொள்ளணும் அப்படி. ஆனா ஏசப்பா தன் ஆடுகளுக்காக உயிரையும் கொடுத்தார். என் ஆட்டை விட்டுற மாட்டேன். தாவீது ராஜா ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற சின்ன பையன்தான். ஒரு சிங்கம் வந்து தூக்கிட்டு போகுது ஆடை, ஒரு விட்டுறல. 99 ஆடு இருக்கல, போனா போட்டு பின்னாடியே ஓடினார். சண்டை போட்டு அந்த சிங்கத்தின் வாயை திறந்து உள்ள இந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்றிட்டு வந்தார் தாவீது ராஜா. ஆடு மேய்க்கிறவராக இருந்த போது எனக்கு தெரிந்த வரைக்கும் அந்த வம்சத்திலிருந்து அவரை தேர்ந்தெடுத்ததே அந்த நிமிஷத்தில் தான் என்று நினைக்கிறேன். ஒரு ஆட்டுக்காக யுத்தம் செய்தார். அது எந்த ஆட்டுக்காக உயிரை பணைய வைத்த நீ என் மக்களை நல்லா நீ ஆட்சி செய்வ. ஆகவே தாவீது ஆட்சி செய்த நாட்களில் ஒரு போர் கூட வராதபடி கடவுள் பார்த்து கொண்டார். அல்லேலூயா. அவை காத்திருத்தல் எவ்வளவு முக்கியம். நீ தூங்கிட்ட, உங்ககிட்ட அந்த ஸ்பிரிட் இல்லை, உங்ககிட்ட எண்ணெய் இல்லை, உங்ககிட்ட அந்த திரி நீ தூண்டி விடல, நீ தேங்கி போய்விட்ட. தேங்கினா அப்படி போயிட்டு உன்னை உற்சாகப்படுத்திக்கோ. 2வது செபித்து. அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் எத்தனை நாள் காத்திருந்தாங்க? ஜெபத்தில் இருந்தாங்க. 50 நாட்கள் ஜெபத்தில் இருந்தாங்க. 50 நாட்கள் ஜெபத்தில் இருந்தாங்க. யாருக்குன்னா பரிசுத்த ஆவி வேணுமா? இந்த 40 நாட்கள் தபச நாட்கள் உபவாசம் இருந்தீங்களே, இப்போ உங்களுடைய உபவாசத்தை தொடருங்கள். பரிசுத்த ஆவி வேண்டும் என்று, பரிசுத்த ஆவி வேண்டும் என்று உங்கள் உபவாசத்தை தொடருங்கள். நான் மறுபடியும் சொல்றேன், சாப்பாட்டை விடுறது இல்லை. பிசாசு எதெல்லாம் உனக்கு காட்டி உன் அபிஷேகத்தை இழக்க செய்யறானோ அதெல்லாம் ரத்து செய்யறது தான் உபவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? இந்த வயிற்ற காய போறது மட்டுமில்ல, கண்ணு, மூக்கு, காது, உன் உணர்வுகள், கை, கால், சிந்தனை எல்லாத்தையும் அடக்கணும். அதன் 50 நாட்கள் அவங்க செபிச்சாங்க. ஆவியானவர் வரணும், ஆவியானவர் வரணும், ஆவியானவர் வரணும். தாகத்தோடு இருக்கிறோம், தாகத்தோடு இருக்கிறோம். ஏன்னா பைபிள்ல ஏசப்பா யாரேனும் தாகமா இருந்தால் என்னிடம் வர கடவுள். ஒரு அனௌன்ஸ்மெண்ட், யாரேனும் தாகமா இருந்தா. தாகம்னா என்ன? யாராச்சும் சொல்லுவீங்களா? தாகம்னா என்ன? கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். தாகம்னா என்ன? தாகம்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். தாகம்னா தாகம் தான். அல்லேலூயா.
தாகத்திற்கு விளக்கம் சொல்லுங்க பார்ப்போம். தாகம்னா என்ன? என் உடலில் நீர் வற்றி போய் என் நாவும் உதடும் வறண்டு போய் என்னை தூண்டுகிற ஒரு உணர்வின் பெயர் தான் தாகம். என் உடம்புல தண்ணி வற்றி போய் நாக்கு வறண்டு உதடு வறண்டு என்னை கதற வைக்கிற ஒரு செயல் தாகம். அப்போ ஒரு சாமியார் கடற்கரையில், அதாவது ஆத்தங்கரையில் உட்காந்துட்டு ஜெபிச்சுட்டு இருந்தார். ஒரு மீன் பிடிக்கிறான், சாமி எனக்கும் ஆவியானவர் வேணும்னு சொன்னாராம். இப்போ இவர் சொன்னாரா, நான் கடந்த 18 வருடங்களாக நான் ஆவியானவருக்காய் செபித்துக் கொண்டிருக்கிறேன். பிரைஸ் லார்ட். எனக்கு வராத ஆவியானவருக்கு வந்துடுவாரா? போடா மீன் பிடிக்கிற பயலை. இல்லை சாமி எனக்கு வேணும், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரா. அப்போ அந்த குரு என்ன பண்ணாராம், இந்த மீன் பிடிக்கிறவனை தண்ணிக்குள்ள கூட்டு போனாராம். கவனிக்கிறீங்க, என்னை பாருங்க. தண்ணிக்குள்ள கொண்டு போய் அவன் தலையை அப்படியே தண்ணிக்குள்ள வச்சு முங்கிட்டார். மேல வந்துட்டு, பைத்தியக்கார சாமி லூசா பண்ணியா அப்படி. அப்பதான் அந்த குருவான சொன்னாரு, தண்ணிக்கு கீழ் இருக்கும்போது உனக்கு என்ன தோன்றியது? தண்ணிக்கு கீழே இருக்கும்போது உனக்கு என்ன தோன்றியது? அவன் சொன்னானா, எப்படா மூச்சு விடுவேன், எப்படா மூச்சு விடுவேன், எப்படா வெளியே வருவேன் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் அழுத்திருந்தா கொன்னே போட்டிருப்போம். அது போல ஆவியானவருக்காக தாகம் கொடுக்கிறவர்கள் அந்த அளவுக்கு உயிர் மூச்சாக எதிர்பார்க்கணும். நேற்று பூசை நடக்கு, 2 பேர் இருந்தீங்க, பாக்கி அம்மா இவங்க. உங்க வாயிலிருந்து துதி சத்தம் வந்துச்சா? கையை தான் தட்டினீங்களா? 1.5 வருஷம் ஆச்சு, கையை தான் தட்டினீங்களா? துதி தான் வந்துச்சா? வாயில வந்துச்சாமா? பாக்கியம்மா வந்துச்சா? வரல. அந்த 1.5 வருஷம் ஆனாலும் சரி, 10 வருஷம் ஆனாலும் சரி, நீங்க அப்படியே இருப்பீங்களா? அப்பதான் ஆவியானவர் சொல்றாரு, இவங்களை கூட்டிட்டு போய் பரிந்துரைக்க போறீங்க. யுத்த காலத்துல சண்டையே போட தெரியல, அவங்கள போய் நீ எப்படி யுத்தத்துக்கு கூட்டிட்டு போக முடியுமா? யுத்தத்துக்கு கூட்டிட்டு போக முடியுமா? உன் வாயை திற, ஹல்லேலூயா, ஆண்டவரை துதிச்சாதானே விடுதலை கிடைக்கும். இங்கேயே துதிக்காதவங்க, கையை தட்டாதவங்க, எப்பயும் கை இப்படியே தான் சூம்பி போன கை அப்படி இருக்குது. அவங்கள வச்சு நீ என்ன பண்ணுற? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, யுத்தம் நடக்கிற இடத்துல இருப்பது வேறு, அங்க உட்காந்து மோர் விற்கிறது வேறு. மோர் விற்பாங்க இல்லையா, பார்த்துருக்கீங்களா? மோர் அது ஈஸியா, யுத்தத்தில் இருக்கிறது ஈஸியா? ரொம்ப யோசிக்கிறீங்க. மோர் விற்கிறது ஈஸியா, யுத்தத்தில் இருக்கிறது ஈஸியா? அங்க என்ன நடக்கும்? அங்க போரு, இங்க மோரு. இங்க மோரு, அங்க போரு. அங்க உசுறு, அலர்ட்டா இருக்கணும். அந்த அலர்ட்னஸ் உங்கள்கிட்ட இல்லை. என் எதிராளி எப்படி தாக்குறான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நான் மோர் விற்கிறவன் நினைச்சுக்கிட்டு யுத்தத்துக்கு போயிருக்கிறேன். அங்க போய் மோர் விற்கிறவன் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியுமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசி. இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களே, இந்த பிரசங்கம் கேட்ட பிற்பாடும் நீங்க பழையபடி தான் இருப்பீங்க அப்படின்னா ஒன்றும் நடக்கல. ஆவியானவர் உங்களில் இறங்கி வரமாட்டார். அவர் உங்களை கடந்து சென்று வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ள. உன்னை யுத்தத்திற்குன்னு வந்துட்ட, போருக்குன்னு வந்துட்ட, கிறிஸ்துவனா வாழணும்னு வந்துட்ட, ஆண்டோடைய ஊழியனா இருக்கணும் வந்துட்டு அதற்குரிய ஆடை போடாம இருக்கிறே, அதற்குரிய ட்ரெஸ் போடாம இருக்கிறே, தூங்குறது தான் ஜெபமா? ட்ரெஸ் போடாம இருக்கே. ஆவியானவர் தருகிற படைக்கலன்கள் எல்லாம் அணிந்து கொள். தலையிலிருந்து கால் வரைக்கும் நான் ஒரு போர் வீரன், நான் ஒரு போர் வீரன். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு
இது சரிப்பட்டு வராது. நான் ஒரு போர் வீரர், யுத்த களத்தில் இருக்கிறேன். நீ எப்ப நான் யுத்த களத்தில் இருக்கிறேன்னு நீ நினைக்கலையோ, நீ மோர் விற்கிறவன். மோர் சில்லுன்னு இருக்கா, தண்ணியா இருக்கா, கெட்டியா இருக்கா, யார் வியாபாரத்துக்கு வருவாங்க, எப்ப காசு பார்ப்போம் அப்படி. யுத்தத்தில் இருக்கிறவன் எதிராளி எப்படி வருவான், எப்படி தாக்குவான், எப்படி வீழ்த்தணும், எப்படி ஜெயிக்கணும், தேசத்திற்கு வெற்றி எப்படி கொண்டு வரணும், உயிர் போனாலும் பரவாயில்லை என்ன மும்முரமாக இருப்பான். சுத்துக்கு வருவாங்க, சுத்து பார்க்கணும். ஒரே ஒரு ஆள் தான் உங்க யுத்தம் வருவாங்க, இப்படியே சண்டை போட்டுனாங்க. இங்கேருந்து வருவான், இங்கேருந்து வருவான், உன் வீட்டிலேருந்து வருவான், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து வருவான், சுத்துக்கு வருவான். நீ பார்க்கறதுல வருவான், கேட்கறதுல வருவான். நீ விவேகமாக இல்லாவிட்டால் உன் விளக்கு அணைந்து போகும். ஆண்டவர் வருகிற பொழுது உன் விளக்கு எரியலான்னு நீ நினைப்ப, அன்னைக்கு அபிஷேகம் இருக்காது. ஹல்லேலூயா. நான் சொல்றது நல்லா கவனிங்களேன். அதாவது திருமணத்துக்கு கணவன் மனைவி போறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க 2 பேரும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த திருமணத்தில் இணைஞ்சாங்கன்னா அது ஒரு அருட்சாதனம். அந்த அருட்சாதனம் அவங்களை பரிசுத்தமாக காப்பாற்றி அவங்க பிள்ளைகளும் புனிதமா இருப்பாங்க. அவங்க சந்ததியே அபிஷேகிக்கப்படும். நான் சொல்றது புரிஞ்சிச்சா? இதே கணவன் மனைவி கெட்டு போனவங்க கல்யாணத்துக்கு ஃபாதர் கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி என் பேருக்கு ஒரு பாவம் செஞ்சுட்டு உண்மையெல்லாம் சொல்லாம மறைச்சி கல்யாணம் பண்றாங்க. ஃபாதர் தான் பண்ணி வைக்கிறார். அது அருட்சாதனமா மாறுமா மாறாதா? நீங்க சொல்லு. தங்களுடைய பாவங்களை மறைத்து விட்டு குடும்ப வாழ்க்கையை தொடங்கும் பொழுது கடவுள் அந்த தொடக்கத்தில் கூட இருப்பாரா இருக்க மாட்டாரா என்பதை நீங்கள் முடிவு செய்துக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலத்தான் ஒரு விமானம் தொடங்க போகுது. நான் விமானத்தில் 2 முறை தான் போயிருக்கேன். விமானம் தொடங்க போது அந்த விமானி வந்து எல்லாம் சரியா இருக்கான்னு பார்ப்பார். அதில் ஒரு பிழை இருந்தாலும் அந்த விமானம் எரிஞ்சிடும். சின்னதானே, பிசுறு தானே, ஒன்று தானே, இதை ஆன் பண்ணனா 50 வரணும், 48 தானே வந்திருக்கு. அந்த பிளைட்டை நிறுத்தி ஆகணும். அந்த சிறு பிழை திருத்தப்படாவிட்டால் அந்த விமானம் வானிலே வெடித்து சிதறும். உங்ககிட்ட இருக்கிற சிறு பிழை, உங்ககிட்ட கடவுள் எதிர்பார்த்த உற்சாகம், உங்ககிட்ட கடவுள் எதிர்பார்த்த அந்த ஜெப வல்லமை, காத்திருக்கிற வல்லமை, விழிப்பின் வல்லமை உங்ககிட்ட இல்லைன்னா விமானம் வெடித்தது போல, நல்லா கவனிங்க, நம் பாதி வழியில் நம்முடைய குடும்பம் சரிஞ்சு போகும். விவாகரத்து நடந்துச்சா இல்லையா? விவாகரத்து நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? தலையாவது ஆட்டுங்க. விவாகரத்து நடக்குதா இல்லையா? ஏன் நடந்துச்சு? திருவருட்சாதனத்தை ஏமாற்றியவர்களுக்கு ஏமாற்றம் தான். அது கடவுளுடைய அருளுக்கு ஏற்றபடி கடவுள் கொடுக்கிற அருளை பெற்றுக்கொள்வதற்கு ஒருவர் தங்களையே தகுதிப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அந்த பாத்திரம் தகுதியற்று இருப்பதனால் அதில் கடவுளுடைய அருள் பொழியப்படுவதில்லை. சொல்றது புரிஞ்சுக்குங்க, பொழியப்படுவதில்லை. ஆகவே வாசிப்போம். ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். ஏசாயா இறைவாக்கினரை ஆண்டவர் கூப்பிடுறார். எனக்காக யார் போவார்? என் மக்களிடத்தில் என் விளக்கை யார் கொண்டு செல்வார்? இருள் உள்ளவர்களுக்கு என் தீபத்தை யார் எடுத்து செல்வார்? இன்னும் 3 நிமிஷம் அந்த ஊர் அழிய போகுது. கவனிங்களேன், அந்த ஊர் 3 நிமிஷத்துல அழிய போகுது. நான் எத்தனை நிமிஷத்துல ஓடி சேரணும்? குறைஞ்சது 2 நிமிஷத்துல அது போய் சேர்ந்தாதான் சொல்ல முடியும். நான் ஸ்லோவா இருந்தேனா, நான் காலம் தாழ்த்தினா, கடவுளை உற்சாகமா ஓடுப்பான்னு சொல்லும்போது, நேற்றுக்கு வாசகம் மகதலேன் மரியாளுக்கு அவங்க ஆண்டவர் சொல்றார், ஓடி போய் அப்போஸ்தலருக்கு சொல்லுங்க, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், ஓடி போய் சொல்லுங்க. கலிலேயாவுக்கு ஏசப்பா போயிட்டு இருக்கிறார். அப்ப மகதலேன் மரியாளும் மற்றவங்களும் ஓடுறாங்க. நீ ஆவிக்குள் உற்சாகமாய் இல்லை என்றார். உனக்குள் ஆவிக்குள் நீ உற்சாகமாய் இல்லை. ஆண்டவர் ஓடுன்னு சொல்லும்போது கூட நான் அப்புறமா தான் பார்ப்பேன், அப்புறம் பார்த்துக்கலாம் ஏதோ ஒன்று மைண்டில் வச்சுக்கிட்டு நீ இருந்தீங்கன்னா உள்ளதும் எடுக்கப்பட்டுவிடும். அப்போ எஸ்ஐயா வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் யாரை நான் அனுப்புவேன்?
இது ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வி. யாரை அனுப்புவோம்? எல்லாரும் தான் வரலையே ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய. ஆண்டவர் எல்லாரையும் கூப்பிட்டார், யாரும் வரலையே. எல்லாரும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தன் சொன்னானா, நான் எருமாடு வாங்கியிருக்கேன், மேய்க்க போறேன். இன்னொருத்தன் சொன்னா, இப்போதான் நான் புது கல்யாணம் பண்ணியிருக்கேன், நான் வரல. இன்னொருத்தன் சொன்னா, நிலம் வாங்கியிருக்கேன், நான் உழ போறேன். இயேசு சொன்ன ஓமானம் இது. அழைக்கிறவர் யார்? அவங்க புரிஞ்சுக்கல. அப்போ ஆண்டவர் அவங்களெல்லாம் தள்ளிட்டு ரோட்ல போறவங்கலாம் கூப்பிடுவான்னு சொன்னார். மண்டபத்தை நிரப்பு. அழைக்கப்பட்டவங்களுக்கு வரல, அதனால அழைப்பை எல்லாருக்கும் கொடு. அப்ப நம்மள ஆண்டவர் கிறிஸ்டியன்ஸ், உங்களை யார் யாரையும் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறோம், கிறிஸ்தவத்துக்கு அழைக்க நம்ம யோகியம் என்று ஆண்டவர் அழைக்கல. அழைக்கப்பட்டவர் வராததுனால நமக்கு அழைப்பு வந்திருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லிடுமா? அல்லேலூயா. அழைச்சவங்க யாரும் கேட்காதனால நம்மளை அழைப்பு கொடுத்திருக்கிறார். நான் சில சொல்றேன் பத்தியா, ஏன் துணிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் கை தட்ட மாட்டேங்கிறீங்க? ஏன் அப்படின்னா, கடவுள் கொடுக்குற எல்லா சந்தர்ப்பத்தையும் நீங்க பயன்படுத்தாதனால அவரை அவமானப்படுத்துற மாதிரி. அதை அழைச்சவங்க வரல, வீதியில போன எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்துட்டார் கல்யாண மண்டபத்துக்கு. யாரு? அந்த ராஜா. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கொடுப்பாங்க கல்யாணத்துல. அந்த காலத்துல நீ பெரியவன், நான் பெரியவன், நகையை காட்டிக்கிறதுலாம் இந்த காலம். அந்த காலத்துல எல்லாருக்கும் ஒரே ட்ரெஸ். அப்படி எல்லாருக்கும் ட்ரெஸ் கொடுத்தப்ப கூட ஒருத்தர் பழைய ட்ரெஸ்லயே இருந்தாங்க. இந்த ராஜா வந்தார், மண்டபம் நிரம்பி வழியை பார்த்து சந்தோஷப்பட்டார். ஆனா ஒருத்தன் ட்ரெஸ் போடாம இருக்கு. என்னாச்சு? ஏன் ட்ரெஸ் போடல? கொடுக்கலையா? கொடுத்தாங்க, எனக்கு வேண்டாம், நான் இப்படிதான் இருப்பேன். எஜமானர் என்ன பண்ணாருன்னா, அவன் கையும் காலையும் கட்டி மண்டபத்தை விட்டு வெளியே தூக்கி போட சொன்னார். ஆகவே அழைக்கப்பட்டவர்களில் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரத்துக்கு தகுந்தபடி நீ மாத்திக்கிறனா, நம்ம என்ன பண்ற? ஆண்டவர் விட்டுருவார். ஆனா எசையாவை ஆண்டவர் கூப்பிடும்போது யாரை அனுப்புவேன்? அவர் சொல்ல, என்னை அனுப்புங்க ஆண்டவரே, நான் வாரேன் ஆண்டவரே. ஆனா எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்குப்பா, நான் கெட்ட வார்த்தை பேசுறவன், கெட்ட வார்த்தை பேசுறவன் நடுவில் வாழ்றவன், நான் அசிங்கத்தை பேசுறவன். கவனிங்க, எரேமியாவுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? நாக்கை பத்தி தான் பேசினார், வாயத்தை. இப்ப ஏசாயாக்கு என்ன சொல்றாரு? பாவி பாவி. அப்ப ஆண்டவர் வானத்திலிருந்து நெருப்பு பொறியை கொண்டு வந்து ஏசாயாவினுடைய உதட்டை தொட்டு அவனை பரிசுத்தப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த பாவி பாவத்தை பேசிக்கொண்டிருந்தவனுடைய உதட்டை ஆண்டவர் தொட்ட பிற்பாடு அவன் இறைவாக்கு உரைக்க ஆரம்பித்தான். இறைவாக்கிற ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர் பெயர் இம்மானுவேல் என்று அவர்தான் சொன்னார். எசேயா 52ஆம் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்படுகிற மெசியா அப்படி மனித உருவற்று காணப்படுவார் என்று எழுதினார். எசேயா 53:5-6 வசனங்களில் அவருடைய காயங்களால் நமக்கு சுகம் உண்டாகிறது, நம் பாவத்திற்காகவே அவர் நொறுக்கப்பட்டார் என்கிற சத்தியத்தை, இயேசுவில் பற்றிய சத்தியத்தை எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா இறைவாக்கினர் எழுதினார். எப்படி? அவர் நாவை ஆண்டவர் சுட்டெரித்ததனால் தான். ஆகவே உங்கள் நாவில் பொய் சொல்லாமல் இருப்பது மட்டும் போதாது. உங்கள் நாவில் இரட்டையர்த்த வார்த்தைகளை, சினிமா பாடல்களை பாடாமல் இருப்பது மட்டும் போதாது. உங்கள் நாவில் நீங்கள் இறைவாக்கு உரைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தூக்கு மாத்திரை தெரியுமா? அது ஒருத்தர் செல்ஃபில் வச்சுட்டு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இருந்தானா. தூக்கு மாத்திரையை செல்ஃபில் வச்சுட்டு டாக்டர் கொடுத்ததை தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இருந்தானா. அது போட்டால் தானே தூக்கம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை, கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த அந்தஸ்தை, நீ காத்திருக்கிற நேரம், உன்னை தயார்படுத்துகிற நேரம், நீ காத்திருக்கிற நேரம், ஜெபித்திருக்கிற நேரம். சீடர்கள் எத்தனை நாள் ஜெபிச்சாங்க? 50 நாள் ஜெபிச்சாங்க. ஆவியானவர் 5 நாள்லயே வரலன்ட்டு அவங்க வீட்டுக்கு போயிலே, வரும் வரை, வல்லமையை பெற்றுக்கொள்ளும் வரை. ஆகவே நீ எதிர்பார்த்த சுகமோ
பலமோ ஒரு ஆசீர்வாதமோ கிடைப்பதற்கு நேரம் தாமதமாகும் போது கடவுளுடைய மறைவான செய்தி என்ன? prepare yourself. உன்னை சித்தப்படுத்திக்கோ. மற்றவங்களுக்கு இந்த செய்தி கிடைக்கல, உங்களுக்கு கிடைக்குது. நீ காத்திருப்பதற்கு ஆண்டவர் சொல்ற prepare yourself. உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறேன். ஆகவே இப்பயே ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. உன்னை நிறைச்சிக்கோ, அபிஷேகத்தில் நிறைச்சிக்கோ. நீ அவருடைய குரலை கேட்டு இதோ என்னை அனுப்பும் அப்படின்னு நீ சொன்னா, சித்தப்படுத்தினான், ஆவியானவர் உன் மீது வருவார், உன் நாவிலிருந்து பேசுவார். அவர் அழிப்பதை அழிக்க வேண்டியதை அழிப்பார், கட்ட வேண்டியதை கட்டுவார், உருவாக்க வேண்டியதை உருவாக்குவார். உன் நாவின் வழியாக காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்ச நாட்களாக இந்த இந்துக்கள் முஸ்லீம் எல்லாம் மந்திரம் சொல்றாங்க இல்லையா? அது என்ன மந்திரம், என்னத்தை தான் சொல்றாங்க அப்படின்றத பற்றி நான் மறைவாய் படித்து கொண்டு இருக்கிறேன். அதில் ஒன்றும் இல்லை. அதில் இருக்கிறதுலாம் ஒரு சில தெய்வங்களுடைய பெயரை சொல்லி அது இதுட்டு ஒன்று இருக்கும். அப்போ தான் நம்ம யோசித்தேன், இயேசுவின் ரத்தம் என்னை காப்பாற்றுவதாக, இயேசுவின் ரத்தம் என்னை விடுவிப்பதாக, இயேசுவின் ரத்தம் எனக்கு சுகம் கொடுப்பதாக என்று நீங்கள் ஒரு வசனத்தை, ஒரு ஜெபத்தை பலமுறை சொல்வதுதான் மந்திரம். ஆகவே தான் அருள் நிறைந்த பரலோக மந்திரம் பலமுறை சொல்றீங்க. அருள் நிறைந்த மாதிரி பரலோகம் பலமுறை சொல்லுகிறீர்கள். ஒரே ஜெபத்தை பலமுறை திரும்ப திரும்ப சொல்வதுதான் மந்திரம். இயேசு என்கிற பெயரை திரும்ப திரும்ப சொன்னால் அது மந்திரத்தை சமணம். அவருடைய ஜெபங்களை திரும்ப திரும்ப சொல்வதால் இயேசுவின் அக்கினி என் குடும்பத்தை சூழ்ந்து நின்று காப்பதா. ஹல்லேலூயா. இயேசுவின் வலக்கரவினை தாங்கி நடத்துவதாக, இயேசுடைய கண்களின் குடும்பத்தின் மேல் இருப்பதாக என்று இந்த ஒரு வார்த்தை பலமுறை நீங்கள் சொல்லும் பொழுது அது சக்தியாக வல்லமையாக மாறுகிறது. தரிஞ்சு முறிஞ்சு போனுங்க, பாடையில தூக்கிட்டு போனோம், வாந்தி வேதி வந்து வளர்க்கட்டு, இதெல்லாம் நீங்க சொல்ற சாபங்கள்ல. ஹல்லேலூயா. சாபங்கள் உன்னையே வந்து சேரும், ஆசீர்வாதங்களும் உன்னையே வந்து சேரும். ஆகவே ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்க இப்படி வல்லமையினால் நிரப்புங்கப்பா. இந்த பிள்ளைகளை சமாதானத்தை நிரப்புங்க. என் பாவத்தை நீ கழுவுவதற்காக நன்றி, என் சிந்தனைகளை கழுவுவதற்காக நன்றி. பிரைஸ் தி லார்ட். என் எலும்புகளை எல்லாம் நீ சுத்தப்படுத்துவதற்காக நன்றி, என் நரம்புகள் எல்லாம் நீ ரத்தம் கழுவுவதற்காக நன்றி என்று ஒரே ஜெபத்தை பலமுறை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுங்கள். அதற்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே போப்பானவர் பிரான்சிஸ் இறந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் அவருடைய ஆத்துமத்திற்காக கத்தோலிக்க திருச்சபையின் அடுத்த போக்குக்காக நாம் ஜெபிப்போம். கலவரங்களும் குழப்பங்களும் பதட்டங்களும் எதுவும் ஏற்படாதபடி ஆண்டவர் நடத்த வேண்டும் என்றும்